Hello and welcome families. You're with Khan Kutti Story and I'm yours MRK. ஒரு தண்ணியே கிடைக்காத வறண்ட கிராமத்துல ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர்கிட்ட பாத்திரம் பண்டம் கூட இல்லை. அவர் தண்ணி எடுக்கிறதுக்கு தினமும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும். அவர்கிட்ட இருந்தது ஒரு நல்ல பானை, ஒரு விரிசல் விட்ட பழைய பானை. அந்த ரெண்டு பானையும் ஒரு நீளமான குச்சியில ரெண்டு எஜ்லயும் கட்டி தொங்க விட்டுக்கிட்டு தான் தினமும் அதுல அவர் தண்ணி எடுத்துக்கிட்டு வராரு. கதை இப்போ அந்த ஏழையை பத்தி இல்லை, இந்த ரெண்டு பானையை பத்தி தான். அந்த நல்ல பானை எப்ப பார்த்தாலும் இந்த ஓட்ட பானையை பார்த்து கேவலப்படுத்தி பேசிட்டே இருக்குமா. அன்னைக்கும் அந்த நல்ல பானை இந்த ஓட்ட பானைய வம்பு இழுத்துச்சான். என்ன பாரு, நான் முழுசா புடிச்ச தண்ணிய வீட்டுக்கு அப்படியே கொண்டுட்டு வரேன், நீ பாரு பாதி தண்ணி கீழே கொட்டிட்டு வெறும் மிச்ச தண்ணியை மட்டும் தான் வீட்டுக்கு கொண்டுட்டு வர, உன்னால யாருக்கும் முழுசா எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்திச்சான். மனசு உடைஞ்சி போன அந்த பழைய பானை புலம்பிட்டு இருக்கு. நம்ம இப்படி யாருக்குமே உபயோகம் இல்லாம இருக்கிறத விட நம்ம முழுசா உடைஞ்சி போய் நம்ம இல்லாமலேயே போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி கதறி அழுதுச்சான் அந்த ஓட்டப்பானை. அதோட கதறல் சத்தம் இந்த ஏழைக்கு கேட்டுடுச்சு. இப்போ அவருக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அப்போ அந்த பானை இவர்கிட்ட சொல்லிச்சான், என்ன ஏன் இன்னும் வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தானே, நீங்க ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு முழுசா பிடிச்சிக்கிட்டு வர தண்ணிய நான் வழியெல்லாம் கொட்டிக்கிட்டு வெறும் கொஞ்சம் தண்ணியை தான் வீட்டுக்கே கொண்டு வரேன், ஏன் உங்களுக்கு தேவையில்லாத சுமை அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான் இந்த ஓட்டப்பானை. எதுவும் பதில் சொல்லல இந்த ஏழை. வழக்கம் போல தண்ணி எடுத்துட்டு திரும்ப வராரு. வரும்போது சொல்றாரு, எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு சொன்னியே, நீ வர அந்த வழியை கொஞ்சம் பாரு, வறண்டு போன பாலைவனமா இருந்த இடத்த நீ கொட்டின அந்த தண்ணியால இப்போ எவ்வளவு செழிப்பா பசுமையான செடி கொடிகளோட வண்ண வண்ண பூக்களுமாய் பட்டாம்பூச்சிகளுமாய் எவ்வளவு அழகா மாத்திட்ட. இந்த ஓட்டப்பானை நம்ம எல்லார் வீட்லயும் இருக்குங்க. ஆச்சரியமா இருக்குல்ல, இந்த ஓட்டப்பானைன்னு சொன்னது நமக்கு எதுக்குமே உபயோகம் இல்லாம நினைச்சுக்கிட்டு ஓரமா வச்சிருக்கோமே நம்ம வீட்டு பெரியவங்க, அவங்களதான் சொன்னேன். அவங்க நம்ம கண்ணுக்கு மட்டும்தாங்க எந்த யூஸும் இல்லாத பழைய பானையா தெரியுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல இன்னமும் நமக்கு அவங்க உதவிக்கிட்டு தாங்க இருக்காங்க. விரிசல் விட்டு கிடக்குற அவங்கள பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு நாள் முழுசா ஒடிஞ்சு இல்லாமலே போயிடுவாங்க. இந்த ஸ்டோரியை நம்மளோட இருக்கிற அந்த பெரியவங்களுக்கும் நம்மளை விட்டு போனவங்களுக்கும் டெடிகேட் பண்றேன். இந்த ஸ்டோரி உங்க மனசை தொட்டிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க ஃபீலிங்ஸை என்னோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் குட்டி ஸ்டோரியோட உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் கான் குட்டி ஸ்டோரிஸ்.